ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெல்டிங்கில் நம்ம எப்படி மிஸ்டேக் பண்ணுவோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும்ன்றது தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும்னா மிஸ்மேட்ச், அண்டர் கட், அப்புறம் பொலாரிசிட்டி, கிராக், லேக் ஆஃப் ஃபியூஷன், லேக் ஆஃப் பெனட்ரேஷன், எக்ஸஸ் ஆஃப் பெனட்ரேஷன் அண்ட் சக் பேக் இப்படின்றது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒன்று பற்றி உங்களுக்கு நான் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்மேட்ச் வந்து நம்மளோட ஒர்க் பீஸ் வந்து கரெக்டான ஆங்கிளில் இல்லைனாலே மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ நம்ம வெல்டிங் அடிக்கிறது மிஸ்மேட்ச் அப்படின்றது ஆகும். அதோட டயக்ராம் பாருங்கள், ரெண்டு இது இருக்குது, மிஸ்மேட்ச் இருக்குது. இதில் லீனியர் மிஸ் ஆங்குலமெண்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும், டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும். இன்னொரு வந்து ஆங்குலர் மிஸ்மேட்ச். அது எப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள் நம்மளுக்கு இப்படி இருக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பொசிஷன் கொஞ்சம் தப்பாக ஏறி இருக்குது, ஆங்குலர் மிஸ்மேட்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு மிஸ்மேட்ச்மெண்ட் இருக்குது. அதில் அந்த மிஸ்மேட்ச்ன்ற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அண்டர் கட்னா என்னென்னா நம்ம ஒரு பேரண்ட் மெட்டீரியலை இது பாருங்கள், பேரண்ட் மெட்டீரியல் வந்து இங்கே வந்து அண்டர் கட் ஆகும். எப்பயுமே டோ ஏரியாவில் மட்டும்தான் அண்டர் கட் ஆகும். வெல்டிங் அடிக்கும் போது அந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் வெல்டிங் அடிக்கிறதுனால, அதனால அண்டர் கட் வரும். இதுதான் அண்டர் கட்டோட டயக்ராம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பொலாரிசிட்டி வந்து அங்கே ஏன் பொலாரிசிட்டினா நம்ம வெல்டிங் அடிக்கும் போது வர சின்ன உள்ள வந்து ஏர் கேப்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பொலாரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதோட டயக்ராம் வந்து இதுதான். இங்கே வந்து ஆக்சிஜன் இல்லை நைட்ரஜன் வந்து நம்ம வெல்டிங் அடிக்கும் போது போனாலும் அந்த பொலாரிசிட்டி வாய்ப்பு வரும். அந்த டாட்டாக இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த பெனட்ரேஷன்லேயும் வரும், அந்த பெனட்ரேஷன் ரூட் இடத்துலையும் வரும். அங்கே வந்து என்ன வரும்னா டஸ்ட், நம்ம எதனா டஸ்ட் இருந்தால் வரும். ஆக்சுவலாக இந்த கிரீஸு, வாட்டரு இதெல்லாம் நம்ம வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்ததுன்னா, அந்த ஒர்க் பீஸ் மேலே இருந்ததுன்னா இந்த பொலாரிசிட்டி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து கிராக்ல வந்து நம்ம பார்க்க முடிய கிராக் ஒரே ஒரு கிராக் தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அது வந்து ஃபேஸ் கிராக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வெல்டிங் அடிச்சு முடிச்சோன்னா மேலே ஒரு கிராக் இருக்கும், அது மட்டும் ஃபேஸ் கிராக்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நம்ம வெல்டிங் அடிச்ச குருவில் நிறைய கிராக்ஸ் இருக்கும். பிரான்ச் கிராக் இருக்கும், அப்புறம் டோவில் ஒரு கிராக் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீட் எஃபெக்ஷன் ஏரியாவில் ஒரு கிராக் இருக்கும், அதுக்கப்புறம் ரூட்டில் ஒரு கிராக் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிராக் இருக்குது. அதோட நான் டயக்ராம் இதோ பாருங்கள். இதில் நான் சொன்னது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஃபேஸ் கிராக், டோ ஏரியாலாம் ஜாயிண்டில் வந்ததுன்னா அது டோ கிராக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரூட்டில் வந்துச்சுன்னா ரூட் கிராக்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீட் எஃபெக்ட் ஜோனில் இங்கே வெல்டிங் அடிக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்க ஜோன்லையும் கிராக் வரும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்ம வெல்டிங் அடித்தோடனே இந்த வெல்டிங் அடிச்சுட்டு இது எல்லாமே டெஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து இந்த தப்பாக இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இது தப்பு இருக்குன்னு சொல்லி திருப்பி ரீஒர்க்குக்கு போவோம். அப்போ தான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிப்பாங்க. லேக் ஆஃப் ஃபியூஷன் எதனால் வருதுன்னா, நம்ம ஹீட்டை வந்து கரெக்டான ஹீட்டை கொடுக்கலனாலும், அதுக்கப்புறம் கரெக்டான ஜாயிண்ட்டை வந்து நம்ம டிசைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலைனாலும், அதுக்கப்புறம் வெல்டிங் டெக்னிக்ஸில் எதனா தப்பாக இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷனுக்கு. இது வந்து இங்கே வர்றது வந்து இங்கே உள்ள போது பாருங்கள், அந்த வெல்டிங் அடிக்கிறது மேலே போயிருக்கிறதுனால இது வந்து ரூட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன். இதுதான் லேக் ஆஃப் ஃபியூஷன். நம்ம அடிக்கிற இடம் இந்த இடத்துல ஜாயிண்ட்ல வந்து வெல்டிங்கே இருக்காது பாருங்க, இது வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்கிறது வந்து லேக் ஆஃப் இன்டர்ஃபியூஷன். இந்த ஒரு இடத்துல கேப் மாதிரி இருக்கும், அது வந்து லேக் ஆஃப் இன்டர் பாஸ் ஃபியூஷன் சொல்லுவாங்க. கீழே இங்கேயும் லேக் ஆஃப் ஃபியூஷன் இருக்கு. இதை இப்போ இங்கே வர்றதை வந்து லேக் ஆஃப் பெண்ட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த உள்ள வந்து அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கேப் இருக்கு பாருங்க, அது மேலே ஒரு அடி திருப்பி அடிக்கணும், அது அடிக்காதுன்னா லேக் ஆஃப் பெண்ட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த லேக் ஆஃப் பெனட்ரேஷன்ல வந்து ஒரு இடத்துல தான் இங்கே வந்து பிரச்சனை வரும், ரூட் கேப்ல தான் பிரச்சனையே வரும். இது எதனால வருதுன்னா, நம்ம டிராவல் ஸ்பீட் கரெக்டாக இல்லைனாலும் வரும். அப்புறம் வெல்டிங் ராடை நம்ம கரெக்டாக கரெக்டான ராடை சூஸ் பண்ணலினாலும் வரும். அதிகமான கரண்ட் இன்புட்டை கொடுத்துருந்தாலும், இன்சஃபிஷியன்ட் இன்புட் எதனா கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட டயக்ராம் பாருங்க, இது ஒரே ஒரு டயக்ராம் தான். இது வந்து நம்ம கரெக்டாக அடிக்காததுக்காக லேக் ஆஃப் பெனட்ரேஷனோட டயக்ராம். எக்ஸஸ் ஆஃப் பெனட்ரேஷன்னா அது எதனால வருதுன்னா, இம்ப்ராப்பர் டெக்னிக்ஸாலேயும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டிராவலிங் ஸ்பீடு அங்கேயும் தப்பாக அடிச்சிருந்தாலும் அது வரும். அப்புறம் ராடோட டயாமீட்டரை கரெக்டான செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த தப்பு வரும். அது ஹை கரண்ட் இன்புட் கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அதோட டயக்ராம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸஸ் ஆஃப் பெனட்ரேஷன் அந்த இடத்துல பாருங்க, கீழே ரொம்ப இருக்கும், அது வந்து அதனால வர பிரச்சனை தான் இது ஒன்றும் இல்லை, இது சின்னது தான் இதெல்லாம், ஓகேவா. அதுக்கப்புறம் சக் பேக்ன்றது வந்து ஒரே ஒன்று தான். நம்ம அடிக்கிற வெல்டிங் வந்து மேலே டூ மச் ஆஃப் புட்டிங் கேஸ் இருந்ததுன்னா அது வந்து மேலே போயிடும். அதோட டயக்ராம் இது உள்ள அந்த சக் பேக் ஆகிடும், அந்த வெல்டிங் வந்து சக் பேக்காக உள்ளே போயிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுலேயே வந்து நிறைய இன்னும் எஸ் பேட்டர்ன், ஸ்லாக் இதெல்லாம் வந்து நிறைய வராது, அதனால அதை பற்றி நான் பேசல.
இதுதான் மேஜராக அதிகமாக நம்ம வெல்டிங் டெஸ்ட் பண்ணும்போது வர பிரச்சனை. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.